வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காலாப்பட்டில் இயங்கி வரும் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் காரைக்கால், மாஹே, ஏனாம், அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் என 59 கல்லூரிகள் இணைப்பு கல்லூரிகளாக இருக்கின்றன. இவற்றில் சுமார் 7000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி செமஸ்டர் தேர்வுகள் எழுதி வந்த மாணவர்களுக்கு தவறான கேள்வித்தாளை புதுவை மத்திய பல்கலைக்கழக தேர்வு பிரிவு அனுப்பியதால் முதலாம் ஆண்டு மொழிப்பாட தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. இதனால் மாணவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். இந்நிலையில் செமஸ்டர் வினாத்தாளை மாற்றி மாணவர்களை குழப்பிய புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தை கண்டித்தும், புதுவை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்காததை கண்டித்தும் புதுச்சேரி திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் திமுகவினர் காலாப்பட்டு புதுவை மத்திய பல்கலைக்கழக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் புதுவை பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தரை நியமித்து நிர்வாக சீர்கேட்டை சரி செய்யாவிடில் மாநிலம் முழுவதும் மாணவர்களை திரட்டி போராட்டம் தீவிரமடையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தேர்வு வினாத்தாளை மாற்றி மாணவர்களை குழப்பிய பல்கலைக்கழகத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும், பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்காத மத்திய பிஜேபி அரசை கண்டித்தும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமை தாங்க எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும், துணைவேந்தரை நியமிக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, மத்திய பல்கலைக்கழகம் மிகப்பெரிய நிர்வாக சீர்கேட்டில் சிக்கியுள்ளது. துணைவேந்தரை 1.5 ஆண்டுகள் கடந்தும் மத்திய அரசு நியமிக்காமல் இருக்கின்றது. பல்கலைக்கழகத்தில் அனைத்து துறைகளிலும் குழப்பம் நிலவுகின்றது. பேராசிரியர், குறைதீர்ப்பு அதிகாரி, நிதி செயலர் இல்லை, 4 ஆண்டாக பதிவாளர் இல்லை. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மொழி பாடத்திற்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் மாற்றி 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தேர்வுத்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தை, அலட்சியத்தை தோலுரித்து காட்டுகின்றது. வினாத்தாள் மாற்றத்திற்கு இன்னும் யாரும் பொறுப்பேற்கவில்லை. பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. கடந்த 3 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட பேராசிரியர்கள் நியமனம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என சிவா வலியுறுத்தினார். மங்களம் தொகுதியில் 80 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை, சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி வெள்ளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் நிதி பெறப்பட்டு மங்களம் தொகுதிக்குட்பட்ட சாமியார் தோப்பு உட்புற விதிகளுக்கு 24 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல், பொன் செல்வராஜ் விரிவாக்கத்திற்கு 20 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைத்தல், செல்வா நகர் விரிவாக்கத்திற்கு 35 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு மொத்தம் 80 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை, தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளியின் மதில் சுவர் விழுந்து 3 மாணவர்கள் படுகாயமடைந்தார்கள். பலமுறை புதுக்குப்பம் ஊர் மக்களின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் புதுக்குப்பம் அரசு பள்ளி பழுதடைந்துள்ளது. இதனை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்றும், மதில் சுவர் ஆபத்தான நிலையில் உள்ளது, இதை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று, விபத்து ஏற்பட்டால் மாணவர்கள் படுகாயமடைவார்கள் என்று பல்வேறு கோரிக்கையை அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் தெரிவித்தும் கூட மாணவர்களுடைய உயிரில் விளையாடக்கூடிய ஒரு அபாயகரமான இந்த அரசுடைய செயல் கடுமையாக கண்டனத்திற்குரியது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் அரசு பள்ளி கல்வித்துறை ஆய்வு செய்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பழுதடைந்த நிலையில் உள்ள அரசு பள்ளிகள் புனர்வு செய்வதற்கும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவர்களின் மருத்துவ செலவிற்கு அரசு 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மாணவர்களை அரசு மருத்துவமனையில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார் முன்னாள் அரசு கொறடா ஆர்.கே.ஆர். அனந்தராமன்.
காரைக்கால் வட்டார வளர்ச்சித்துறையின் மூலம் பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கியது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் வட்டார வளர்ச்சித்துறையின் மூலம் ஊரக வாழ்வாதார திட்ட பயனாளிகளுக்கு விதைப்பை வழங்கிய பின் பேசிய மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ், அனைத்து செயல்களிலும் ஆண்கள் பெண்கள் வேறுபடுத்தி பார்க்காமல் அனைவரும் சமம் என்று நினைக்க வேண்டும். மேலும் அனைத்திலும் பாலின வேறுபாடுகளின்றி சமமாக இருக்கின்றோம். இது அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதுவே நமது கடமையாகும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இப்பேரணியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், வட்டார வளர்ச்சித்துறை, சுய உதவிக்குழு மகளிர்கள் உள்ளிட்ட சுமார் 1000 பேர் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி புறப்பட்டு காரைக்கால் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி வரை ஊர்வலமாக சென்றனர். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரி மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் செந்தில்நாதன், சமூக நலத்துறை உதவி இயக்குநர் ராஜேந்திரன், காரைக்கால் மாவட்ட நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன், வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரி ரங்கநாதன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில்லில் 3000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு பல்வேறு நாட்டிலிருந்து ஏராளமான உணவகங்கள் மற்றும் உணவகத்தின் தின்பண்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இயற்கை மற்றும் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்படும் பிஸ்கட்டுகள், சாக்லேட்டுகள் மற்றும் உணவகங்கள் இங்கு செயல்படுவதால் திடீரென உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வில் கடைகளில் உள்ள பொருட்களின் தரம் குறித்தும் அங்கு தயாரிக்கும் விதம் குறித்தும் ஆய்வு செய்தனர். ஆய்வில் பல இடங்களில் அவர்கள் வைத்துள்ள தின்பண்டங்களில் காலாவதி தேதி இல்லாததால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளரிடம் இனிமேல் இதுபோன்று காலாவதி தேதி இல்லாமல் தின்பண்டங்கள் இருக்கக்கூடாது, மீறினால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்று எச்சரித்தனர். இயற்கை முறையில் ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் ஆரோவில்லில் சரியான முறையில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி இல்லாதது வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியிலாக்கியது. புதுச்சேரி கிராம பகுதியான விநாயகம்பட்டு கிராமத்தில் சுரக்ஷா சேவா அமைப்பு இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் இராணுவ வீரருமான பிரகாசம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து அரசு வேலைக்கு கிராமப்புற மாணவர்கள் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு சுரக்ஷா சேவா அமைப்பை செயல்படுத்தி வருகின்றார். இதுவரை விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகள் மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து சுமார் 40 மாணவர்கள் புதுச்சேரி காவல்துறை மற்றும் தமிழக காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை போன்ற அரசு வேலைக்கு சென்றுள்ளனர். குறிப்பாக சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடந்த இராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் சுரக்ஷா சமூக சேவா இயக்கத்தின் மூலமாக பயிற்சி பெற்று சென்ற 5 இளைஞர்கள் அனைவரும் இராணுவ வேலைக்கு தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் புதுச்சேரி தீயணைப்புத்துறையில் 2 பேரும், கடந்த வருடம் நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறை தேர்வில் 16 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சுரக்ஷா சேவா அமைப்பின் தலைவர் பிரகாசம் கூறுகையில், கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த இயக்கத்தின் மூலமாக எந்தவித கட்டணமும் ஜாதி மத பாகுபாடின்றி பயிற்சி பெற்ற அனைவருக்கும் வேலை கிடைத்திட வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள் என தெரிவித்தார். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பெரிய முதலியார் சாவடி பகுதியில் பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி மையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி மையம் அமைந்தால் நிலத்தடி நீர் மாசுபடுதல், மாசுமடைந்த காற்று, ஆரோக்கிய பாதிப்பு மற்றும் தொற்று நோய்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் 75க்கும் மேற்பட்டோர் கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது அவர்களை போலீசார் தடுத்ததன் பேரில் நகராட்சி அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி மையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டக்குப்பம் நகராட்சி மற்றும் தமிழக அரசை கண்டித்து பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து நகராட்சி ஆணையரை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சந்தித்து இது தொடர்பாக மனு அளித்தனர். மேலும் இந்த விவகாரம் மீது நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து பிளாஸ்டிக் சுழற்சி மையம் அமைக்க முயற்சித்தால் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். ஆரோவில் குயிலாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செந்தில், குணசீலன் மற்றும் கடப்பேரி குப்பத்தை சேர்ந்த சரண்ராஜ் 3 பேரும் கட்டிடங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் தொழிலில் செய்து வந்தனர். இந்நிலையில் இவர்கள் நேற்றிரவு புதுச்சேரி 10 கண்ணு பகுதியில் தங்களது பணியை முடித்துவிட்டு மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் தங்களது வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். வாகனத்தை செந்தில் ஓட்டிக்கொண்டு இரவு 11 மணியளவில் புதுச்சேரி துத்திப்பட்டு அருகே சென்று கொண்டிருந்த பொழுது சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதியுள்ளனர். இதில் மூவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
இந்நிலையில் 3 பேரின் மரணத்திற்கு பத்துக்கண்டு மற்றும் தொண்டமனத்தம் பகுதியில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம். விதிகளை மீறி சாலைகளின் இருபுறமும் கனரக வாகனங்களை நிறுத்தியதால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றது. இதுகுறித்து பலமுறை வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது புதுச்சேரி அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அலட்சியமாக செயல்பட்ட போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளை முதல் குற்றவாளியாக சேர்க்க வலியுறுத்தியும் சுமார் 100க்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினர் பத்துக்கண்ணு சாலையில் அமர்ந்து தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.